பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு 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 நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு. நம்ம ஜமீன் பரம்பரையில வயசுல மூத்தவனுக்கு தான் பொண்ணு கொடுக்கறது சம்பிரதாயம். உங்களுக்கு தெரியாது இல்ல, அவனை விட ஒரு நாள் வயசுல நான் தான் மூத்தவன். அவசரத்துல பிறந்தவெல்லாம் பெரிய மனுஷனா? அறிவிலேயே ஞானத்திலேயே மூத்தவன் இந்த வானவராயன்டா. படிப்புல பெரியவன் இந்த வல்லவராயன். புத்திசாலித்தனத்துல பெரியவன் வானவராயன். இந்த வல்லவராயன் சொத்த கணக்கு போட்டா பெரியவன் யாருன்னு புரியும். இந்த வானவராய மரியாதைய கணக்கு போட்டா அவன் மதிப்பு என்னன்னு தானா புரியும். 5000 கூலிக்காரங்களுக்கு இந்த வல்லவராயன் சொந்தக்காரன். கோடானு கோடி ஜனங்களுடைய அன்புக்கு சொந்தக்காரன்டா இந்த வானவராயன். பணத்துல பெரியவனா, குணத்துல பெரியவன், மானத்துல பெரியவனா, மனிதாபிமானத்துல பெரியவன். மாமா 2ல 1. எனக்கு மட்டும்தான் பொண்ணு. நீங்க 2 பேரும் என் கண்ணுங்க மாதிரி. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இழைச்சவனும் இல்ல சளைச்சவனும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதுல தெரிஞ்சு போயிரும் யாரு பெரியவன். என்ன மாமா அது? வீரத்துல பெரியவன் யாருன்னு தெரிய வேண்டாமா? நம்ம ஊர்ல இருக்கிற 29 தெருவை சுத்தி யாரு ஒருத்தர் என் வீட்டு வாசலுக்கு முந்தி வர்றாங்களோ அவன் தான் வீரன். அவனுக்கு தான் என் பொண்ணு வைத்தீஸ்வரியோட மாலை. கோபால், லதா, அடிக்கடி என் மேலேயே மோதுறீங்க. நெஞ்சுவலி வந்துற போது பார்த்து. உன் மேல மோதும் போது பஞ்சில மோதுற மாதிரி இருக்கு. மாதிரி என்ன, பஞ்சேதான். யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேட்க போறவ? இப்புற்றாலத்தின ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற. எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும். அவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி முடியாம பைசல் பண்ண. அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். ஓ மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கனே. 2 மாசந்தே, 2 மாசந்தே. அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ. என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? நீ ஏன் உன் முடிய 2 இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது? என்ன சொல்றவா? இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா? அடிப்பாவி மவள, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடி அவன் என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு. எதையாவது சொல்லியா? என்ன சொல்ற, நான் என்ன சொல்ல போறேன்? இடுப்புல கேட்கிறேன். எவ்வளவு பெரிய சாமி நீங்க, ஏன் இடுப்பு கிள்றதா? இவ்வளவு பெரிய இடுப்பு கிள்ளாம எந்த இடுப்பு கிள்ளுவேன். பணிகள் எப்படி நடக்குது? பார்வையிட வந்திருக்கீங்க. இந்த பணி ரொம்ப ஸ்லோவா சுமாரா நடக்குது. இது என்ன கிணறா? கிணறா வாளியில் அள்ளிக்கிற கிணறா? கடல். ஆக இது கிணறு கிடையாது, கடல். கடல்ல வாளியில் அள்ளி என்னைக்குதான் முடிக்க போறாங்க? 1000 பேர்ல 2000 பேர் வேலை பார்த்தாலும் இதே தான் கதி. ஆக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினா வாங்குறாங்களா? வாங்க மாட்டாங்க. லஞ்சத்தை மாத்திரம் வாங்கினா வாங்குவாங்க. சார், உங்க பார்வையில யாரு சமூக விரோதி? சார், என் முறையில் எதுக்காக கேட்குறீங்க? என் முறை நீ கூட தான் சமூக விரோதி. அப்படி பார்த்தா பிஸா ஆப்னா என்னன்னு தெரியுமாயா உனக்கு? அட்லீஸ்ட் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கியா நீ? பண்ணிப்பார், அப்போ தெரியும் சென்னையில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க. திங்கக்கிழமை சலூனு, செவ்வாய்க்கிழமை ஸ்பான்னு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாயா. இதையெல்லாம் தவிர கேஎஃப்சில இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கம்மி பட்ஜெட்ல ஃபிகருக்கு ட்ரீட் வைக்கலாம்யா. அயோத்திய மண்டபத்துல எப்ப அக்கார உடசல் போடுவாங்க, அரசியல்வாதிங்க எப்ப அன்னதானம் போடுறாங்க, ஏஆர் ரஹ்மான் வீட்டுல என்னைக்கு பிரியாணி போடுறாங்க, விஜயகாந்த் ஆபீஸ்ல எப்ப கரிசோறு போடுறாங்க. டேய், பிஸா ஆப் யூஸ் பண்ணா உன் லைஃப் ஸ்டைல் மாறும்னு சொல்றேன். உனக்கு புரியல? ஒரு நாள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிப்பா, அப்ப தெரியும் லைஃப் ஸ்டைல் என்னன்னு. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஃபிகர் உஷார் பண்றேன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அட்லீஸ்ட் ஒரு மொக்க ஃபிகர் இல்லனா 8 ஃபிகரோட சுத்திருக்கியா நீ? சுத்திப்பா. ஒரு நாளைக்கு எத்தனை ஃபிகரை நான் உஷார் பண்றேன் தெரியுமா?
எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன வாங்கி தரணும் என்ன வாங்கி தரக்கூடாது, திங்கக்கிழமை தியேட்டர், செவ்வாய்க்கிழமை பீச், இதெல்லாம் தவிர பாண்டி பஜார் கூட்டு போய் புது சுடிதார் வேற வாங்கி தரணையா. இதெல்லாம் தவிர அந்த வேற எவனும் கரெக்ட் பண்ணாம பாத்துக்கணும். ஒரு கமலா உன்னை விட்டு போனால்னா ஒரு விமலா கட்சான்னா அவளுக்கும் இதெல்லாம் நீ வாங்கி கொடுத்து அவளையும் மெயின்டைன் பண்ணணும். அதத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா தட்ட வேண்டிய ஃபிகரை உங்க சுயநலத்துக்காக பெருசா பில்டப் பண்ணி இப்ப சப்பக்கட்டு கட்டுறீங்களே. சாக்ஸ் இல்லாம ஷூ போட்டா நாருன்னு சொல்றேன். உனக்கு நார்ல போச்சு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ தள்ளிட்டு போய் பார், அப்ப புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க ஃபிகரை உஷார் பண்ண முடியும்? சினிமாக்கு என்ன கூட்டு போலாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா வருவாயா? உன் பாக்கெட்ல நிறைய பைசா இருக்கு, சின்னதா ஒரு பிட்டு போடு, ஒரு நாள் தள்ளிட்டு போயா. சரிங்க, இது சாத்தியம்னா நான் தயார். சின்னம்மா யாருக்கு சின்னம்மா? உங்க சின்னம்மாவா, எங்க சின்னம்மாவா, இவரு சின்னம்மாவா? 13 பேரையும் அம்மா வச்சாங்க தள்ளி. அம்மா இறந்த உடனே எப்படி தலைமாட்டுல நின்னாங்க துள்ளி. எதுக்கு அம்மாவை அவசர அவசரமா எடுத்து புதைச்சாங்க அள்ளி. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது டெல்லி. மக்களோட பார்வையில இந்த அம்மா வில்லி, வித்தார கள்ளி. யாரையா லைட் ஆஃப் பண்ணது? கைதை தமிழ் அரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் மாம், உதடு இருக்கே உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கேட் ஜெல்லு, கண்ணு சரவணா ஸ்டோர் கிண்ணம், காது அவதா சொல்லி. மொத்தத்தில் அவள் ஒரு டயானார கலர் டிவி. எத்தர இன்சுங்கோ 18 20 தெரியாது. நான் ஸ்கிரீனோட லென்த் சொன்னேன். துரை போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்கினா போட்டு பாக்க. பார்க்கும்போது சொல்லு, உன் தயவுலயே நானும் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன். இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா, கப்புன்னு இங்கே படு. யோ, என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. படுக்கிற இடத்த பாரு. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம். மணி பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிறேன், படு. படுக்கணும்பா. இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ, பக்கத்துல நிக்கிற. யூ புஷிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங். அவட இங்கிலீஷ் வேற பெரிய தொல்லை முடிச்சவனு போல. ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்துவாங்க. ஆமா, உடம்பு எல்லாம் போச்சுடா சாமி. ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். இந்த சைல்டு சின்ன ₹1000 விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன்டா. என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. பக்கத்துல இருக்க பாத்திரத்தை திறந்து பாருப்பா. எல்லாம் உனக்கு தான். நண்டு இருக்கா? அதுவும் உனக்குதான். கூட்டு சரி விட்டுரு. 3 மீனும் உனக்குதான். எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்குதான்ப்பா. சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா? விரல் எல்லாம் நக்க கூடாது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய பழமா எடுத்துக்கோ. எங்க ஆச்சா கூட எனக்கு இப்படி பெரியவா சாப்பாடு ஓட்டுறது இல்லவா? எப்படி தோல் எல்லாம் சாப்பிடாதப்பா. அப்படிதான் சாப்பிடாம பாலோட ஹார்லிக்ஸுக்கு பதிலா பாத்திரம் வளர்க்கிற பவுடர். சின்னசாமி பிச்சுக்கு. ஐயோ, வயிறெல்லாம் தீ மாதிரி எரியுது. நீ பாட்டில் இருக்கிற ரம்மெல்லாம் குடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சப்பா, அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? அதனால தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்கோ. பாத்திரம் கலவர பவுடரா? அட பாவிங்களா, அதாடா வைத்தியெல்லாம் கலக்குதுடா சாமி. வெளியா பாக்கெட்ல இருந்து எடுத்த காசெல்லாம் எண்ணி வச்சுட்டு போ. எண்றதுக்கு நேரமா 2க்கு மேல எனக்கு எண்ணிக்கே வர மாட்டேங்குது. அவசரமா உட்காருங்க. இப்படி உட்காரு. இங்கேயே வா. நான் என்ன சின்ன பையனா இங்கேயே உட்கார்றதுக்கு? ஐயோ ஐயோ, உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல.
அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல. அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா? வடகோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தென்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா. நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா இன்னைக்கு லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுறீங்க? வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் பேத்துவனே. என்னது? இல்ல டாட்டா யாரு? பணக்காரன் தானே, கௌரவஸ்தான் தானே. அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு. இவன்லாம் எம்மாத்திரம் முன்னாடி பண்ணி போய. என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்லா இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும். ஜிப்பா போட்ட பண்ணி போயில. அது இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்கன்ற. எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்க தானே பாக்குறான். தமிழ்நாட்டு மாடு என்னன்னு கத்துது? அம்மான்னு கத்துது. கத்துது இல்ல? ஆமா. அப்ப லண்டன்ல மாடு மம்மி தானே கத்தணும். ஏன் கத்தல? ஏன் கத்தலன்னு தெரியல. அட லண்டன் இன்னும் 300 வருஷம் தான், அப்புறம் கடலுக்குள்ள போயிரும். யார் சொன்னா? நீ யார் சொன்னா? எழுதி வச்சிருக்காம்ல. என்ன எழுதி வச்சிருக்க? ஆமா எழுதி வச்சிருக்கான்ல. மல்லாக்கப்படுத்தா பசுமாடு, மவுண்ட் ரோட்ல மழை பெஞ்சா சுடுகாடுன்னு எழுதி வச்சிருக்கான்ல. என்னங்க இது யூகே அழிஞ்சிரு சொல்றாரு? ஏ யார யூகேங்க? அவன் யூகேங்கிறது லண்டன். இல்ல லண்டன் தான். யாரு? நான் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. யூகே வேற. நான் நம்ப மாட்டேன். இந்த வில் எதற்காக? அம்பின் நுனியும் குருவியின் கழுத்தும் தான் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டும். அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா. ஹாய் வீவர்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஸா போற லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.